வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கான வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா சிம்பிளாக எண்ணாட்டு எப்படி போடலாம், எப்படி போடக்கூடாதுன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேர் எண்ணாட்டு எனக்கு நிறைய போடுறதுக்கு வருது, ஆனால் எனக்கு சில டைம் வரமாட்டேங்குது அப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ எண்ணாட் பேசிக்காக எப்படின்னா, நம்ம ஒரு லூப் எடுப்போம், அந்த லூப்லேருந்து செகண்ட் லூப் எடுத்து தான் ஃபர்ஸ்ட் லூப்பை உள்ளே இன்சர்ட் பண்ணி செகண்ட் லூப்பை மேலே இருக்கா தூக்குவோம். ஸோ இதுதான் ஒரு ப்ராசஸே எண்ணாட் போடுறதுக்கு. ஓகேவா? ஸோ இது நிறைய பேருக்கு டக்குன்ட்டு வராது. ப்ராக்டிஸ் பண்ண தான் அதோடைய ஃபார்முலா கரெக்டாக வரும். ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ எது எப்படி பண்ணலாம், எப்படி பண்ண வேணான்றதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம த்ரெட்டை நான் இப்போது ஃபிங்கர்ஸில் ப்ளேஸ் பண்ணிட்டேன். ஸோ இது பாட்டம் ஆஃப் த ஃப்ரேம்க்கு போயிடும் லெஃப்ட் ஹேண்ட். ஸோ ரைட் ஹேண்டில் நான் நீடில் ஹேண்டில் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் எடுத்துருக்கிறது நார்மலாக நம்ம ஆரிக்கு போடுவோம்ல அந்த நீடில் தான் எடுத்திருக்கேன். ஓகேவா? த்ரெட் நீடில் தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ பார்த்தீங்கனாலே தெரியும். இப்போ எப்பயுமே நம்ம ஒரு செயின் ஸ்டிச் போடுறோன்னா எப்படி போடுவோம்? ஒரு லூப் எடுப்போம், செகண்ட் லூப்பு, தேர்ட் செயின், ஃபோர்த், அது மாதிரி செயினாக நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். எங்கே முடிக்கிறோமோ அங்கே எண்ணாட் போட்டு முடிச்சிருவோம். ஓகேவா? ஸோ அதே தான் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் இதில் பேக் ஸ்டிச் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? நார்மல் செயின் ஸ்டிச் நெக்ஸ்ட்டு செகண்ட் இதுவாக நான் போடுறேன். இது பேக் ஸ்டிச்சு போட்டிருக்கேன். ஏன் அப்படி போட்டிருக்கேன்னா, ஜஸ்ட்டு ஒரு செயின் ஸ்டிச்னால் உங்களுக்கு ஈஸியாக அது எப்படி சொல்கிறது, ஓகே இப்படி தான் போடணும் அப்படின்றது தெரிஞ்சிடும். ஸோ பேக் ஸ்டிச்சில் போட்டால் அதை ஏற்கனவே நம்ம பேக் சைடு எடுத்து ஃப்ரண்ட்டில் வைக்கிறதால அது கொஞ்சம் வேறு மாதிரியாக போகும். அதனால தான் நான் இந்த பேக் ஸ்டிச் போட்டிருக்கேன். ஸோ நார்மலாக பேக் ஸ்டிச் எப்படின்னா, ஒரு லூப்பு கீழேருந்து எடுக்கிறோன்னா அந்த லூப்லேருந்து குட்டி செயின் அதுக்கு முன்னாடி ஒன்று போட்டுடணும். போட்டுட்டு திரும்பி அப்படியே பேக்வர்ட்ஸ் இழுத்து போட்ட ஃபஸ்ட் லூப்புக்கு இன்பிட்வீனில் அந்த கேப் இருக்குள்ள சர்க்கிள் அதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணி அங்கேருந்து திரும்பி இன்னொரு லூப் எடுத்து முன்னாடி வைப்போம். முன்னாடி வச்சதுலேருந்து திரும்பி தேர்டாக குட்டி செயின் போட்டு திரும்பி பின்னாடி இழுத்து அந்த சர்க்கிளுக்கு நடுவில் விட்டு திரும்பி முன்னாடி இழுக்கணும். ஸோ இதுதான் பேசிக்காக ஒரு பேக் செயின் ஸ்டிச் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? நார்மல் செயின் ஸ்டிச் பார்த்திங்கன்னா ஃபார்வர்டாகவே போயிட்டே இருக்கும், பேக் அடிக்கவே அடிக்காது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா பேக்வேர்ட்ஸ் வந்து போகும். ஸோ அதனால தான் இதுக்கு பேக்வேர்ட் ஸ்டிச் அப்படின்றதே பேக் ஸ்டிச் செயின் ஸ்டிச் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், நான் எண்ணாட் காமிக்கிறேன் எப்படி பண்ணணும் அப்படின்ட்டு. இப்போ பார்த்தோன்னா நான் ஒரு லாங்காக ஒரு செயின் எடுத்துட்டேன். ஓகேவா? இதுதான் ஃபர்ஸ்ட் லூப்புன்னு சொல்கிறோம். இப்போ அந்த பிளேஸ்லேயே திரும்பி நீடில் விட்டு இன்னொரு லூப் எடுக்கிறேன். அதை நம்ம செகண்ட் லூப்புன்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நான் செகண்டாக ஒரு த்ரெட்டை உள்ளே இருந்து வெளியில் எடுக்கிறேன். ஸோ பாருங்கள், நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ அது எடுத்த பிறகு என்ன பண்ணணும்னா, செகண்ட் த்ரெட்லேருந்து நம்ம ஃபர்ஸ்ட் த்ரெட்டை ஷார்ட் பண்ணி லாக் அடிக்கணும். ஓகேவா? இதுதான் ப்ராசஸ். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா புரியும். ஸோ இது மாதிரி பண்ணுறதால என்ன ஆகும்னா, லாஸ்ட்டாக முடிக்கிறது உங்களுக்கு அந்த த்ரெட் மேலுக்காக ப்ளேஸ் ஆன மாதிரி தெரியாது. எல்லாமே உங்களுக்கு கிளாத்தோட கிளாத் ஃப்ளாட் பர்பஸில் தான் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இதுக்கு இப்போது இது கூட நீங்கள் நார்மலாக ஏதாச்சும் போட்டு நாட் போட்டு எனக்கு வரல, நான் இது மாதிரி ட்ரை பண்ணுறேன்னு சொல்லி கூட நீங்கள் பண்ணலாம். இதுக்கு உங்களுக்கு அவ்வளோ பெரிய பர்பஸ், அதோட நீட் உங்களுக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் ஒரு பீட்ஸ் லோட் பண்ணி பண்ணும் போதோ இல்லை ஏதாச்சும் ஒரு டிசைன்ஸ் மேக் பண்ணி பண்ணும் போதோ அப்போ லாக் பண்ண ஏன் நமக்கு அது வரல அப்படின்றது ஃபீல் அப்போ தான் உங்களுக்கு தெரியும். ஓகேவா? ஸோ அங்கே தான் பேசிக்காக இதோட இம்பார்ட்டன்ஸ் நிறைய இருக்கும். நம்ம நார்மலாக ஒரு
த்ரெட்டில் வந்து ஒரு லேயர் போட்டு போகிறது வந்து பிரச்சனையாக இருக்காது. நம்ம எண்டு வந்து எப்படி வேணால் பண்ணி லாக் அடிச்சிடலாம். ஆனால் பீட்ஸ்க்கு வந்து இப்போ செப்ரேட்டாக ஒரு செடி டிசைன் போடுறீங்க, அங்கேருந்து அப்படியே வந்து டேர்ன் அடித்து சைடில் பெண்ட் ஆகிலாம் போகுது. அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து எண்ட் நாட் போட்டு தான் ஆகணும். அங்கே போயிட்டு வந்து வேறு ஒரு நாட் போட்டு அது பார்க்கறதுக்கே வந்து ஃபில்டப்பாக இருக்காது. ஒரு மாதிரி வந்து அன்ஈவனாக கொடுக்கும் அதோட அவுட்லுக். ஓகேவா? ஸோ அதனால் வந்து எப்பயுமே எண்ட் நாட் வந்து போட கற்றுக்கோங்க. அது ரொம்பவே வந்து ஈஸி தான். இப்போ பாருங்கள், நான் திரும்பி வந்து இதுலேருந்து ஒரு பெரிய த்ரெட் எடுத்துட்டேன். அது வந்து ஃபர்ஸ்ட் லூப். ஓகேவா? ஸோ அந்த லூப்லேருந்து உள்ளே வந்து ப்ளேஸ் பண்ணி செகண்ட் லூப்பை வெளியில் எடுக்கிறேன். ஓகேவா? ஸோ செகண்ட் லூப் பாருங்கள், அது உள்கா விட்டு வெளிக்கா ஒன்று எடுக்கிறேன். ஓகேவா? அதுதான் செகண்ட் லூப். ஸோ செகண்ட் லூப்லேருந்து தான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் லூப்பை வந்து லாக் அடிக்க போகிறோம். நல்லா பாருங்கள், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ இப்போது செகண்ட் வந்து நான் எடுத்துட்டேன். செகண்ட் மூலியமாக ஒன்றை வந்து ஷார்ட் அடித்து இப்போ இதை வந்து அப்படியே உள்ளே வந்து ஃப்ளாட் எண்டடாக மாற்றுறேன். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், என்னோடய இது பார்த்தீங்கன்னா இப்போது நான் சொன்னது வந்து ஃப்ளாட்டாக ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்படியே கிளாத்தாக இருந்துச்சு. இது வந்து அது மாதிரி இல்லை, அப்படியே ஸ்டாண்டப் பொசிஷனில் வந்து மேல் பக்கமாக இருக்குது. அதனால் என்ன பண்ணிட்டேன்னா சிசர் வச்சு கட் பண்ணிட்டேன். ஸோ இதை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணணும். இது மாதிரி வந்து பண்ணுறது வந்து வேஸ்ட்டு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம். செகண்ட் ஒன் வந்து நீங்கள் பண்ணவே கூடாது. ஏன்னா அது தப்பான ப்ரொசீஜர். நம்ம வந்து எடுத்துகிட்டு லாக்கு ஒழுங்காக ப்ளேஸ் ஆகாமல் நம்ம இது மாதிரி பண்ணோன்னா அது வந்து ஒரு மாதிரி அவுட்லுக் நல்லாவே இருக்காது. ஸோ அதனால் வந்து பார்த்து பண்ணுங்கள். ஸோ இப்போ திரும்பி பாருங்கள், நான் ஒரு எக்ஸாம்பிளே காமிக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அப்படியே ஃப்ளாட் எண்ட் லாக்கு அப்படி தான் நான் எண்ட் நாட் போட போகிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள். ஸோ ஒரு பெரிய லூப் எடுத்துகிட்டேன். அதுலேருந்து வந்து செகண்ட் லூப்பை நான் உள் பக்கமாக கொண்டு வர போகிறேன். ஸோ கொண்டு வந்தோடனே அப்படியே ஃபர்ஸ்ட் லூப்பை பிடிச்சிக்கிட்டு செகண்ட் லூப்பை ஸ்லோவாக கீழே த்ரெட்டை இழுத்து நம்ம அப்படியே வந்து லாக் அடிச்சிடணும். ஓகேவா? நம்ம இழுக்க என்ன ஆகும்னா கீழே அப்படியே அந்த கிளாத்தில் போய் ஃபிக்ஸப் ஆகி அப்படியே உள்ளுக்கா இழுத்துக்கும், லாக் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக. ஓகேவா? ஸோ பாருங்கள், பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ இதுதான் வந்து பேசிக்காக பண்ணுற ஒரு எண்ட் நாட். செகண்டாக பண்ணோம் பார்த்தீங்களா, அது வந்து தப்பான ப்ரொசீஜர். அது வந்து ஃபாலோ பண்ணாதீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் ப்ரொசீஜர் பண்ணுறது தான் வந்து நம்ம கரெக்டு. ஓகேவா? ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். எண்ட் நாட் வந்து ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்ட்டு. நார்மல் ஸ்டிச் இல்லாமல் வந்து பீட்ஸுக்கோ இல்லை வேறு ஏதாச்சும்லாம் பண்ணிட்டீங்கன்னா அப்போ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கற்றுக்கோங்க. இதுதான் வந்து டூஸ் அண்ட் டோன்ட்ஸ். ஓகேவா? ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள் இது உங்களுக்கு வருதா வரலையான்ட்டு. ஆர்எல்ஸ் வந்து எனக்கு நார்மலாக எண்ட் நாட் வந்து நீங்கள் ஒரு வீடியோவாகவே போடுங்க அப்படின்னு சொன்னாலும் ஓகே, நான் வந்து போடுறதுக்கு ரெடியாக இருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு புரியலன்னா வந்து நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. நான் உங்களுக்கு வந்து வேறு ஒரு வீடியோவே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அப்லோட் பண்ணுறேன் எண்ட் நாட்காகவே. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை